6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி செனோசோயிக் சகாப்தம் ஆரம்பிச்ச காலத்துக்கு பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள உங்களால அடையாளம் காணவே முடியாது. அந்த காலத்துல உலகம் இப்ப இருக்கிறத விட ரொம்பவே சூடா இருந்தது. அந்த வெப்பம் எந்த அளவுக்குன்னா, துருவ பகுதிகள்ல கூட வெப்பமண்டலம் மிக வெப்பமண்டல காடுகள் இருந்தது. அதாவது இன்னைக்கு பனி நிறைந்திருக்கிற துருவ பகுதிகள அந்த காலத்துல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த காட்சி உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கும். மேலும் செனோசோயிக் சகாப்தத்தோட முதல் சுமார் 1 கோடி ஆண்டுகள்ல பூமி இன்னும் கிபிஜி பேரழிவுல இருந்து மீண்டு வந்துட்டு இருந்தது. இதுதான் பறவைகள் இல்லாத டைனோசர்களை முற்றிலும் அழிச்ச அந்த பெரிய அழிவு நிகழ்வு. அதுக்கு பிறகு வந்த பியூஜின் காலத்தோட ஆரம்பத்தை பார்த்தா பூமி ஒரு விதத்துல கொஞ்சம் வெறிச்சோடி போன மாதிரி இருந்திருக்கும். டைனோசர்களோட சேர்த்து நிலத்துல வாழ்ந்த பெரும்பாலான பெரிய முதுகெலும்பு உயிரினங்களும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருந்தது. பல வகையான நில தாவரங்களும் கூட அந்த பேரழிவுல இல்லாம போயிருந்துச்சு. கடல்கள்லயும் நிலைமை பெருசா வித்தியாசமா இல்ல. பிரம்மாண்டமான கடல் ஊர்வனங்களும் கடல்ல இருந்த பல வகையான மிதவை உயிரினங்களும் கூட மறைஞ்சு போயிருந்தது. இப்படி ஒரு பெரிய அழிவுக்கு பின்னாடி பூமியில நிறைய இடங்கள் காலியா இருந்தது. அதாவது ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வாழ்ந்துட்டு இருந்த இடங்களும் சூழலியல் பங்குகளும் இப்ப காலியா இருந்தது. இதைத்தான் உயிரினங்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சது. பீலியோஜின் என்று அழைக்கப்படுற இந்த காலகட்டத்தோட ஆரம்பத்துல எஞ்சி இருந்த உயிரினங்கள் இந்த காலியான சூழலியல் இடங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. இதோட விளைவா நல்ல புதிய வகையான உயிரினங்களும் உருவாகவும் பல்வகைப்படவும் ஆரம்பிச்சது. டைனோசரோட காலத்துல இருந்து தப்பிச்சு எஞ்சி இருந்த கடைசி டைனோசர்களான பறவைகளும் இதுல அடக்கம். அவைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு வடிவங்களையும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு பாக்குற சில பரிச்சயமான வடிவங்களுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சது. உதாரணமா எந்த காலகட்டத்துல நம்ம சுவாரஸ்யமான உயிரினங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நியூசிலாந்துல வாழ்ந்த பறக்க முடியாத ஒரு சிறிய வகை பறவையான வைமானும் அதுல முக்கியமான ஒண்ணு. இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பெண்குயின்கள்ல ஒன்னா கருதப்படுது. அதே மாதிரி நியூ மெக்சிகோ பகுதிகளில் சிடியாசி என்ற பறவையும் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது இன்னைக்கு சகாராவுக்கு தெற்கே இருக்கிற ஆப்பிரிக்கா முழுவதும் காணப்படுற எலி பறவைகளோட ஆரம்ப கால மூதாதையர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. இதுக்கு இடையில காடுகளோட தரைப்பகுதியில இன்னொரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருந்தது. குரங்குள்ள விலங்குகளை போல தோற்றம் அளிச்ச சில ஆரம்ப கால பாலூட்டிகள் அங்க அதிகமா பரவ ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அந்த பாலூட்டிகளுக்கு வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவைகளை வேட்டையாடுற பெரிய வேட்டையாடிகள் அப்போ அதிகமா கிடையாது. ஆனா இந்த நிலைமை ரொம்ப காலம் நீடிக்கல. அந்த பேரழிவுல இருந்து ஏராளமான பூச்சி உண்ணும் பாலூட்டிகள் தப்பிச்சிருந்தது. அவைகள்ல சில காலப்போக்கில் சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும் சாப்பிட்றதுல இருந்து கொஞ்சம் பெரிய இரைகளை வேட்டையாட ஆரம்பிச்சது. இவைகள் தான் கிரியோடான்கள். வட அமெரிக்காவில் தோன்றிய ஆரம்ப கால வேட்டையாடும் பாலூட்டிகள்ல இவைகளும் முக்கியமானவை. உதாரணத்துக்கு சின்ன நாய் மாதிரி இருந்த கேலிசி, பூனை மாதிரி தோற்றம் அளிச்ச ஆக்சியானா போன்ற உயிரினங்களை சொல்லலாம். ரொம்ப காலமா விஞ்ஞானிகள் இந்த சிறிய மாமிச உண்ணிகள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிற நவீன ஊனுண்ணிகளோட நேரடி முததையர்கள் நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்திய ஆய்வுகள்ல கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு தெரிய வந்தது. கிரீடன்கள் உண்மையாவே தனியான ஒரு வம்சாவளியை சேர்ந்த உயிரினங்கள். அதாவது இன்றைய ஊனுண்ணிகளோட நேரடி மூதாதையர்கள் இவங்க கிடையாது. ஆனா இன்றைய ஊனுண்ணிகள் போலவே வேட்டையாடுறதுக்கான உடல் அமைப்புகளையும் வாழ்க்கை முறையையும் இவைகளும் தனியா வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது பரிணாம வளர்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழல் வரும்போது ஒன்று கொண்டு நெருங்கிய தொடர்பு இல்லாத உயிரினங்கள் கூட ஒரே மாதிரியான உடல் அமைப்புகளை தனித்தனியா உருவாக்கி கொள்ள முடியும். இதுக்கு இடையில மத்த பாலூட்டிகளும் தங்களுக்கான ஒரு புதிய இடங்களை தேடிட்டு இருந்தது. குறிப்பா மரங்கள்ல வாழ்வதற்கேற்ற சில பாலூட்டிகள் உருவாக ஆரம்பிச்சது. அவைகள்ல பிரசியோடா என்று அழைக்கப்படுற பிரைமேட்களை போல சில அம்சங்களை கொண்ட ஆரம்ப கால உயிரினங்களும் இருந்தது. இதுதான் பின்னாடி நம்முடைய பரிணாம வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதையா மாறப்போகுது. இந்த மாதிரியான உயிரினங்கள் முதலில் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் தோன்ற ஆரம்பிச்சது. பெரும்பாலான விஞ்ஞானிகள் இவைகள் நம்முடைய உண்மையான முதலியர்கள் அப்படி முதலியர் கிடையாதுன்னு நினைச்சாங்க. ஆனாலும் ஆரம்ப கால முதலிகள் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இவைகள் நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு பல்கட்டோரியஸ் பார்க்கறதுக்கு சின்ன எலி மாதிரி தான் இருக்கும். ஆனா மரங்கள்ல வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி நீளமான பொருட்களை பற்றிக்கொள்ளக்கூடிய விரல்களை கொண்டு இருந்துச்சு. அதே மாதிரி பழங்கள், இலைகள் போன்ற உணவுகளை மெல்லுவதற்கு ஏத்த அகலமான பற்களும் அதுக்கு இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மற்ற பிளசியோடாபியோ உயிரினங்களை போலவே பர்கட்டோரியஸுக்கும் உண்மையான நகங்களுக்கு பதிலா நகை கண்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உண்மையான முதலைகளோட முக்கியமான அடையாளங்களை ஒன்றான முன்னோக்கி பார்க்கும் கண்களும் அதுக்கு கிடையாது. அதனால இவ பார்த்து இது நம்முடைய ஆரம்ப கால முததையர்னு நேரடியா சொல்ல முடியாது. ஆனா முதலிகள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆரம்ப கால பரிண உலகம் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்படியாக பியோசின் சகாப்தத்தோட நகர்பகுதியில பேரழிவுக்கு பிறகு பூமியில இருந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்சது. ஆனா அடுத்ததா இன்னொரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வானிலை திடீர்னு ரொம்ப சூடாக ஆரம்பிச்சது.
சுமார் 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் 20,000 ஆண்டுகளுக்கும் குறைவான ஒரு காலத்துக்குள்ளேயே உலகத்தோட சராசரி வெப்பநிலை சுமார் 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து போச்சு. இது சாதாரணமான வெப்பநிலை மாற்றம் கிடையாது. ரொம்பவே குறுகிய காலத்துல பூமியே வேகமா சூடாக ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த வேகமான புவி வெப்பமயமாதல் தான் அடுத்த சகாப்தமான யூசினுக்குள்ள நம்மள அழைத்து சொல்லும் முக்கியமான மாற்றத்துக்கான தொடக்கமா அமைஞ்சது. இந்த நிகழ்வை தான் பீலியோசின் யூசின் தெர்மல் மேக்சிமம், சுருக்கமா PETM அப்படின்னு சொல்றோம். இந்த பெயரை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பூமியோட வரலாற்றுல அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிற புரிஞ்சுக்க PETM ஒரு முக்கியமானதா இருக்க போகுது. இந்த PETM நிகழ்வை பத்தி நம்முடைய முந்தைய அத்தியாயத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா இதுக்கு சரியான காரணம் என்னன்னு விஞ்ஞானிகளுக்கே இன்னும் முழுமையான தெரியலன்னு உங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளோட தொடர்புடையதா இருக்கலாம். இல்லைன்னா கடலுக்கு அடியில இருந்த மீத்தேன் பனிக்கட்டிகள் உருகி அதுல இருந்து பசுமை நில வாயுக்கள் வளிமண்டலத்துக்குள்ள வெளியேறதால் கூட இது நடந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதோட விளைவு மட்டும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஏற்கனவே இன்றைய உலகத்தை விட வெப்பமாக இருந்த பூமி அதை விட இன்னும் வேகமா சூடாக ஆரம்பிச்சது. இதன் காரணமா துருவ பகுதிகளில் கூட செழிப்பான சூழல் மண்டலங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதே நேரத்துல மேற்கு வட அமெரிக்காவோட சில பகுதிகளில் இன்னும் வறண்டதா மாறுச்சு. இந்த மாதிரியான வெப்பமான சூழல் வெப்பத்தை விரும்பி வாழக்கூடிய ஊர்வன போன்ற உயிரினங்களுக்கு ரொம்பவே சாதகமாவே இருந்துச்சு. எவ்வளவு சாதகம்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துலதான் இதுவரைக்கும் பூமியில வாழ்ந்ததிலே மிகப்பெரிய பாம்பு தோன்றியது. அதுதான் டைட்டானோபோவா. இந்த பாம்பு தென் அமெரிக்காவோட வெப்பமான சூழலுக்குள்ள ஊர்ந்து திரிஞ்சுட்டு இருந்தது. அதோட நீளம் சுமார் 13 மீட்டர். ஒரு நவீன அனகொண்டை எடுத்துக்கிட்டா அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு நீளமானது. 13 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாம்பு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைட்டானோவா முக்கியமா மீன்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அது மீன்களோட மட்டும் நின்று விடல. முதலைகள் உட்பட தன்னுடைய மிகப்பெரிய தாடைக்குள்ள சேர்க்கக்கூடிய பல உயிரினங்களையும் அது வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும். அதுவும் இந்த காலத்துல இருந்த ஒரே ராட்சச ஊர்வனம் கிடையாது. தண்ணீருக்குள்ள கார்போனியம் யூஸ் மாதிரியான ராட்சச ஆமைகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாக்குற சாதாரண ஆமையை ஒப்பிடும்போது கார்போனிமிஸ் வேற லெவல். சொல்ல போனா இது 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். மேலும் இது தாவரங்களை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அமைதியா வாழ்ந்த ஆமை கிடையாது. பாலூட்டிகளையும் மற்ற ஊர்வனையும் கூட வேட்டையாடி சாப்பிட்ட ஒரு பெரிய வேட்டையாடி. அதாவது PTM காலத்துல பூமி வெப்பமடைந்த போது நமக்கு கிடைச்சது வெறும் அதிக வெப்பநிலை மட்டும் கிடையாது. அந்த வெப்பமான உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு பெரிய உயிரினங்களும் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இப்படி உலகம் முழுக்க இந்த மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல முதல் உண்மையான முதனி இனங்கள்ல சிலவும் தோன்ற ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்னதா இருந்த ஓமமிட்கள். இவைகளுக்கு நகங்களுக்கு பதிலா கிளைகளை பற்றி கொள்ள உதவும் கூர்மையான விரல்கள் இருந்திருக்கு. அதோட இன்னைக்கு நம்ம பாக்குற டார்சியர்களை போலவே உடலோட ஒப்பிடும்போது ரொம்பவே பெரிய கண்களும் இருந்திருக்கு. ஆனா இந்த வெப்பமான உலகம் எப்பவுமே இப்படியே இருக்க போறதே கிடையாது. சுமார் 4.9 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெப்பமயமாதல் கொஞ்சம் கொஞ்சமா நின்று அதுக்கு எதிரான ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது. அதாவது பூமி ஒரு கிரீன் ஹவுஸ் மாதிரி வெப்பமான உலகத்துல இருந்து மெதுவா ஒரு ஐஸ் ஹவுஸ் மாதிரி குளிர்ச்சியான உலகத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சது. இந்த மாற்றத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் அசூலா நிகழ்வு. அந்த காலத்துல ஆர்க்டிக் பகுதிகளில் அசூலா அப்படிங்கிற ஒரு சின்ன பெரணி வகை தாவரங்கள் மிகப்பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சிருந்தது. பாக்குறதுக்கு சாதாரணமா ஒரு சின்ன தாவரங்களா இருந்தாலும் இவைகள் வளிமண்டலத்துல இருந்த கார்பன் டை ஆக்சைடுல ஒரு பெரிய அளவை உறிஞ்சிக்கிட்டு இருந்தது. இதன் காரணமா வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைய ஆரம்பிச்சது. அதோட சேர்த்து உலக வெப்பநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதனால பிலியோசின் காலத்துல இருந்த வெப்பமான சூழலுக்கு பழகி இருந்த பல பாலூட்டிகளுக்கு யூசின் காலத்தோட பிற்பகுதியில உருவான ஒரு குளிர்ச்சியான வறண்ட காலநிலையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதன் விளைவா அடுத்த சில மில்லியன் ஆண்டுகள்ல பல உயிரினங்கள் அழிய ஆரம்பிச்சது. ஆசியாவுல மட்டும் குறைஞ்சது 45 பாலூட்டி குழுக்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். அவைகள்ல யூனிமில்லிகள் அப்படிங்கிற ஒரு குடும்பமும் இருந்தது. இவைகள் ஆரம்ப கால குறிக்கும் விலங்குகளோட நெருங்கிய தொடர்பு கொண்டதா கருதப்படுது. வட அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலும் நிலைமை பெருசா வேற மாதிரி இல்ல. காலநிலை மாறுறதோட அங்க இருந்த காடுகளும் மாற ஆரம்பிச்சது. இதனால மரங்கள்ல வாழ்ந்து வந்த பாலூட்டிகளுக்கு, குறிப்பா முதனி இனங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இறுதியில யூசின் காலத்துல பிற்பகுதிக்குள்ள வட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த கிட்டத்தட்ட எல்லா முதனிலங்களும் அழிஞ்சு போயிருந்தது. ஆனா இதுதான் நம்முடைய கதைக்கு இன்னும் முக்கியமான ஒரு திருப்பத்தை உருவாக்குது. ஏன்னா அந்த காலத்துல ஒரு பெரும்பாலான முதலிகள் அழிஞ்சிட்டு இருந்தாலும் சில குழுக்கள் மட்டும் இந்த பெரிய காலநிலை மாற்றத்துக்கு தப்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க போயிருந்தது. ஆனா இதே நேரத்துல இன்றைக்கு நமக்கு ரொம்பவே பரிச்சயமான சில பாலூட்டி குழுக்களும் புதைப்பட படிவுகளை தோன்ற ஆரம்பிச்சது. அதுல கொறித்துண்ணிகள் ஒரு முக்கியமான குழு. அதே மாதிரி ஒற்றைப்படை கால் குழம்பிகள் சொல்லப்படுற இன்னொரு பெரிய குழுவும் உருவாக ஆரம்பிச்சது. இவைகள் தான் பின்னாடி குதிரைகள், காண்டாமிருகங்கள், டேப்பியர்கள் போன்ற நமக்கு
தெரிஞ்ச விலங்குகளுக்கு வழிவகுத்த குழு. அதே போல யோசின் காலத்தோட பிற்பகுதிக்குள்ள குரங்குகளையும் மனித குரங்குகளையும் உள்ளடக்கிய சிமியன்கள் என்ற குழுவோட ஆரம்ப கால உறுப்பினர்களும் புதைப்படிவ படிவுகள்ல தோன்ற ஆரம்பிச்சிருந்தது. சுமார் 3.4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒலிகோசின் சகாப்தம் தொடங்கின நேரத்துல வட ஆப்பிரிக்காவுல ஈஜிப்டோடெக்ஸ் மாதிரியான உயிரினங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது பழைய உலக குரங்குகளுக்கும் அதுக்கு பின்னாடி உருவாக்க போற மனித குரங்குகளுக்கும் வழிவகுத்த ஒரு பெரிய குழுவோட ஆரம்ப கால உறுப்பினர்கள்ல ஒண்ணு. ஆனா பூமியோட காலநிலை இங்க மறுபடியும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு போகுது. அண்டார்டிகாவுல பனிப்படலங்கள் உருவாக ஆரம்பிச்சதுனால உலக வெப்பநிலை இன்னும் வேகமா குறைய ஆரம்பிச்சது. அதோட சேர்ந்து இன்னொரு பெரிய அழிவு நிகழ்வும் தொடங்குச்சு. இந்த முறை குறிப்பா ஐரோப்பாவுல இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்தது. இதைத்தான் கிராண்ட் கூபோர் என்று அழைக்கிறோம். மற்ற பெரிய அழிவு நிகழ்வுகளை போலவே இதுக்கு சரியான காரணம் என்னன்னு விஞ்ஞானிகளுக்கு இன்னும் முழுமையா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரியும். வெப்பநிலை இவ்வளவு வேகமா குறைஞ்சது ஏற்கனவே இருந்த சில பழைய பிளானட் இனங்களுக்கு உயிர் பிழைப்பதே கஷ்டமாக்கி இருந்தது. அது மட்டும் இல்லாம கடல் மட்டமும் குறைஞ்சிருக்கலாம். இதனால ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில நிலப்பாதைகள் அதிகமா திறந்திருக்கலாம். அதன் விளைவா ஆசியாவில இருந்து புதிய பாலூட்டி குழுக்கள் ஐரோப்பாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தது. அதாவது ஏற்கனவே அங்க வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்களுக்கு இப்ப புதுசா வந்த உயிரினங்களோட போட்டியும் அதிகமாயிருச்சு. இதோட விளைவா மரங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட எல்லா ஐரோப்பிய பாலூட்டிகளும் அழிஞ்சு போச்சு. அதான் அவங்க விட்டு சென்ற இடம் ரொம்ப காலம் காலியா இல்ல. புதிய வகையான பாலூட்டிகள் ஐரோப்பாவுக்குள்ள குடியேற ஆரம்பிச்சது. அதுல உண்மையான ஊனுண்ணிகளும் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பண்கள், மான்கள், மாடுகள் போன்ற விலங்குகளை பாக்குற ஆர்டியோடெக்ஸ்டில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இரடி குழம்பிகள் குழுவும் அங்க பரவ ஆரம்பிச்சது. அதாவது ஒரு பெரிய காலநிலை மாற்றமும் அழிவு நிகழ்வும் பழைய உயிரினங்களை அழிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாம இன்றைக்கு நன்கு அறிந்த பல பாலூட்டி குழுக்களுக்கு பூமியில இனங்கள் உருவாகிட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒலிகோசின் காலத்தோட குளிர்ச்சியான வறண்ட காலநிலை இன்னொரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் புல்வெளிகள் உருவாக ஆரம்பிச்சது. இதை பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான மாற்றமா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது விலங்குகளோட வாழ்க்கை முறையே மாற்றிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இலைகள் மாதிரி மென்மையான தாவரங்களை சாப்பிட்றதுக்கும் நார் நிறைந்த புல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தது. புல்லை ஜீரணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இந்த புதிய சூழலுக்கு விலங்குகள் தங்களை தகவமைச்சுக்கணும். இல்லைன்னா அந்த சூழல்ல அவைகளால தாக்கு பிடிக்க முடியாம போயிருக்கும். தாவர உண்ணிகள் விலங்குகள், அசை போடும் விலங்குகள் என்று சொல்லப்படும் சில இரட்டை குழம்பிகளுக்கு இங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சது. அவைகளுக்கு ஒரு கூடுதல் இரைப்பை அறை இருந்தது. அதுக்குள்ள புல்ல நொதிக்க வச்சு ஓரளவு ஜீரணிச்ச பிறகு அந்த உணவை மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்ல முடியுது. நாம இன்னைக்கு மாடுகள், ஆடுகள் போன்ற விலங்குகள்ல பாக்குற இந்த முறையின் ஆரம்ப கால வடிவங்கள் அப்போதே உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இதற்கு இடையில ஒலிகோசின் காலத்தோட பிற்பகுதிக்குள்ள சிமியன்கள் என்று அழைக்கப்படுற குரங்குகள் மற்றும் மனித குரங்களோட குழுவுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவு ஏற்பட்டுச்சு. சுமார் 2.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புதிய உலக குரங்குகள் என்று அழைக்கப்படுற முதல் உயிரினங்கள் தென் அமெரிக்காவோட புதைப்படிவ படிவங்கள்ல தோன்ற ஆரம்பிச்சுது. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த குரங்குகள் ஆப்பிரிக்காவில இருந்து தென் அமெரிக்காவுக்கு எப்படி போனாங்க? இதுக்கு நம்ம கிட்ட இன்னும் உறுதியான பதில்கள் கிடையாது. அந்த காலத்துல கடல் மட்டம் இப்போ இருந்ததை விட குறைவாவே இருந்திருக்கலாம். அதனால மிதந்து வந்த தாவரங்களோட பெரிய கூட்டங்கள்ல சிக்கி இந்த குரங்கோட சில மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கலாம்னு ஒரு கருத்தும் இருக்கு. இப்படி போனாங்கன்னு இன்னும் வரைக்கும் டிபேட் இருந்தாலும் அங்க போன பிறகு இந்த புதிய உலக குரங்குகள் தங்களுக்கான ஒரு தனி பரிணாம பாதையை உருவாக்கிக்கிச்சு. அவைகள்ல பல முந்தைய குரங்குகளோட சில முக்கியமான பண்புகளை தொடர்ந்து வச்சிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா சிறிய உடல் அளவும் பழங்களை முக்கிய உணவா கொண்ட வாழ்க்கை முறையும் இருந்தது. ஆனா இதே நேரத்துல ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் இருந்த பழைய உலக குரங்குகள் வேற ஒரு பாதைய போக ஆரம்பிச்சிருந்தது. அவைகள்ல பல ஒரே வகையான உணவை மட்டும் நம்பாம கிடைக்கிற பல்வேறு உணவுகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு பரந்த உணவு முறையை வளர்த்துக்கிடுச்சு. அதோட சில பழைய உலக குரங்குகள் மரங்கள்ல இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டு தங்களோட வாழ்க்கையில பெரும் பகுதியை தரையிலே கழிக்க ஆரம்பிச்சது. இந்த மாற்றங்கள் தான் பின்னாடி குரங்கோட பரிணாம வரலாற்றுல இன்னும் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்க போகுது. பீலியோஜின் காலத்துல இருந்து செனோசோயிக் சகாப்தத்தோட அடுத்த பெரிய காலகட்டமான நியோஜின் காலத்துக்கு போற மாற்றம் ரொம்பவே பெரிய திடீர் நிகழ்வு மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மாற்றம் நடந்தது. இதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஃபோரமினிஃப் என்று அழைக்கப்படுற சின்ன கடல் உயிரினங்களோட நுண்ணிய புதைப்படிவங்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் பாக்குறாங்க. ஆனா சுமார் 2.3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நியோஜின் காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்களை பார்த்தா இது வெறும் ஒரு காலகட்ட மாற்றம் கிடையாதுன்னு என்பது புரியுது. நியோஜின் காலம் ஆரம்பிச்சது மயோசின் சகாப்தத்தோட. அந்த நேரத்துல பூமியோட கண்டத்தட்டுகள் இன்னும் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதன் காரணமா இன்றைக்கு தொடர்ந்துட்டு இருக்க ஒரு பெரிய மலை உருவாக்கும் காலகட்டம் ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு இந்திய புவித்தட்டு ஆசியாவோட மோதிக்கிட்டு இருந்ததுனால இமயமலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஐரோப்பாவில் ஏற்பட்ட கண்டத்தட்டு மோதல்களால பைர்னிஸ் மற்றும் ஆக்ஸ் மாதிரியான பெரிய மலைத்தொடர்களும் உருவாக ஆரம்பிச்சது.
ஆனா இதே நேரத்துல ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு மாற்றம் தான் நம்முடைய கதைக்கு இன்னும் முக்கியமானது. பழைய உலக குரங்குகள்ல இருந்து முதல் மனித குரங்குகள் பரிணமிக்க ஆரம்பிச்சிருந்தது. உண்மையிலே முதல் மனித குரங்கு எது அப்படிங்கிறது நமக்கு 100% உறுதியா தெரியல. ஆனா நியோஜின் காலத்தோட ஆரம்பத்துல தோன்றிய புரோகான்சிகள் என்ற உயிரினம் மனித குரங்களோட பரிணாம வரலாற்றோட ஆரம்ப கட்டத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உயிரினமா இருந்திருக்கலாம். இவைகளை பார்த்த உடனே நமக்கு முதல்ல கண்ணுல படுற விஷயம் என்னன்னா, இவைகளுக்கு வால் கிடையாது. ஆனா வால் இல்லாதது மட்டும் இதோட முக்கியமான விஷயம் கிடையாது. இவைகளுக்கு ரொம்ப நெகிழ்வான தோள்பட்டை நுட்டிகள் இருந்திருக்கு. அதோட அகலமான மற்றும் தட்டையான விலா எலும்புக்கூடு, குட்டையான முதுகெலும்பு போன்ற பல உடல் அமைப்புகளும் இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து மரங்கள்ல ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு உடலை தொங்க விட்டு நகர்றதுக்கும், மேலிருந்து கீழே இறங்கும் போது உடலை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவி இருக்கு. மேலும் இந்த உடல் அமைப்புகள் தான் பின்னாடி மனித குரங்குகள் 2 கால்கள்ல உடலை சமநிலைப்படுத்தி நடக்கக்கூடிய திறன் உருவாக்குறதுக்கும் ஒரு முக்கியமான அடித்தளமா இருந்திருக்கலாம். அதாவது நம்முடைய பரிணாம கதையில 2 கால்கள் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான மாற்றம் இன்னும் முழுமையா வரல. ஆனா அதற்கான உடல் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருந்தது. பெரும்பாலும் மயோசின் காலத்தோட மீதி பகுதி ஒலிகோசின் காலத்துல ஆரம்பிச்ச அதே மாற்றங்களை தான் தொடர்ந்து கொண்டு போச்சு. உலகம் தொடர்ந்து குளிர்ந்துகிட்டே இருந்ததுனால காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல புல்வெளிகள் இன்னும் அதிகமா பரவ ஆரம்பிச்சது. இதனால மரங்கள்ல இருந்து இலைகளை சாப்பிடுற விலங்குகளுக்கு பதிலா புல்லை புல்லை மேய்ந்து வாழக்கூடிய விலங்குகளுக்கு ஒரு பெரிய உலகமே பிறந்தது. பரந்த புல்வெளிகள் உருவானதுனால மீண்டு வாழும் விலங்குகள் இன்னும் அதிகமான இடங்களுக்கு பரவ முடிஞ்சது. ஆனா புல்ல சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாத பல தாவர உண்ணி விலங்குகளுக்கு இந்த மாற்றம் சாதகமா அமையல. குறிப்பா சொல்லணும்னா பல வகையான குதிரைகளை போன்ற சில தாவர உண்ணிகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. கடல்கள்லயும் இதே மாதிரியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா டெஸ்மோஸ்டேலியா மாதிரியான விசித்திரமான கடல் பாலூட்டிகள் காலப்போக்குல அழிஞ்சு போச்சு. அதே நேரத்துல கடல் பாசி காடுகள் என்று சொல்லப்படுற கில்ப் காடுகள் உருவாகி அவைகளை சுற்றி புதிய வகையான உயிரினங்களும் வாழ ஆரம்பிச்சது. அதுல கடல் ஓட்டர்கள் போன்ற உயிரினமும் இருந்தது. இதுக்கிடையில மனித குரங்களோட பரிணாம வளர்ச்சியும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அடுத்த சில மில்லியன் ஆண்டுகள்ல இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பெரிய மனித குரங்களோட மூதாதையர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய பரிணாம பாதையில இருந்து பிரிய ஆரம்பிச்சாங்க. முதல்ல உராங்குட்டன்களோட மூதாதையர்கள் நம்முடைய பரம்பரையில இருந்து பிரிய ஆரம்பிச்சாங்க. இது சுமார் 1.3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி சுமார் 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரில்லாக்களோட மூதாதையர்கள் நம்முடைய பரிணாம பாதையிலிருந்து தனியா பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு பின்னாடி சுமார் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிம்பான்சிகளும் போலப்போக்களும் உருவாக வடிவத்த மூதாதையர்கள் பிரிஞ்சு போனாங்க. அதாவது இந்த காலத்துக்கட்டத்துக்குள்ள நம்முடைய குடும்ப மரத்துல இருந்து உராங்குட்டன் கிளை ஒரு பக்கம் போயிருச்சு, கொரில்லா கிளை இன்னொரு பக்கம் போயிருச்சு. அதற்கு பிறகு சிம்பான்சி மற்றும் போனப்போவோட கொலையும் தனியா பிரிஞ்சிருச்சு. நாம மட்டும் நம்முடைய தனிப்பாதையில தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தோம். இப்படி சுமார் 53.3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மயோசின் காலம் முடிவுக்கு வரும்போது மனிதர்களுக்கு வழிவகுக்க போற அந்த பரிணாம பாதை ஏற்கனவே உருவாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பார்க்கிற பல முக்கியமான விலங்கு குழுக்களும் அந்த நேரத்துக்குள்ள ஏற்கனவே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனா இப்போதுதான் நம்முடைய கதையோட உண்மையான முக்கியமான பகுதி ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மனிதர்களோட பரிணாம வரலாற்றுல நேரடியா சம்பந்தப்பட்ட அந்த கிளைய பத்தி தான். இந்த நேரத்துக்குள்ள உலகம் நமக்கு உண்மையிலேயே பரிச்சயமான ஒரு வடிவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருந்தது. அவ்வப்போது கோம்போத்திரி மாதிரியான விசித்திரமான உயிரினங்களும் 3 கால்கள் கொண்ட குதிரைகளும் இன்னும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா நாய்கள், கரடிகள், திமிங்கல்கள் மாதிரியான நமக்கு ரொம்ப பரிச்சயமான பல விலங்குகள் குழுக்கள் ஏற்கனவே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த சகாப்தமான பியோசின் காலத்துக்குள்ள போகும் மாற்றம் ரொம்ப ஆரம்பிச்சது. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு உலகம் மீண்டும் வெப்பம் அடைஞ்சது. ஆனா அதுக்கு பிறகு வெப்பநிலை இன்னும் வேகமா குறைய ஆரம்பிச்சது. இதே நேரத்துல ரொம்பவே முக்கியமான புவியியல் மாற்றமும் நடந்துகிட்டு இருந்தது. அண்டார்டிகாவில இருந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு தனியா இருந்த தென் அமெரிக்கா இறுதியில வட அமெரிக்காவோட இணைஞ்சது. இதனால அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள பூமத்திய ரேகையை சுத்தி சுதந்திரமா சுத்திட்டு இருந்த வெப்பமான நீரோட்டங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இதோட விளைவா உலகளாவிய காலநிலையிலையும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. காலநிலை தொடர்ந்து குளிர்ந்து போனதால புல்வெளிகளும் இன்னும் அதிகமா பரவ ஆரம்பிச்சது. இந்த மாற்றம் நம்முடைய மூதாதையர்களான ஹோமினின்களுக்கும் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கிச்சு. முதலா அறியப்பட்ட ஹோமினின்கள்ல முக்கியமான ஒன்றான ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைப்படிவ படிவுகள்ல தோன்ற ஆரம்பிச்சது. இந்த ஆரம்ப கால ஹோமினின்கள்ல சிலவற்றுக்கு புல் மற்றும் புல்வெளி சார்ந்த உணவுகளை பயன்படுத்தி வாழக்கூடிய திறன் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. அப்படி இருந்திருந்தா காலநிலை எவ்வளவு மாறினாலும் உணவு கிடைக்கிறதுக்கு இடங்களை தேடி உயிர் வாழ்றது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதா இருந்திருக்கும். அதோட காலப்போக்குல அவங்களோட உடல் அமைப்புல சில முக்கியமான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அவங்க இன்னும் திறமையான ஓட்டக்காரர்களா மாறி இருந்தாங்க. வேட்டையாடுறதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா திறமை வளர்த்துக்கிட்டாங்க. அதாவது
இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் இன்னொரு பாலூட்டியோட பரிணாம வரலாறு கிடையாது. சொல்லப்போனா நம்முடைய சொந்த மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவோட மாறிக்கொண்டிருந்த இந்த புதிய உலகத்துக்குள்ள எப்படி தங்களை மாத்திக்கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான். சொல்லப்போனா இங்க இருந்து தான் மனிதர்களோட பரிணாம கதை உண்மையிலேயே நமக்கு நெருக்கமா வர ஆரம்பிக்குது. மேலும் பியோசின் காலத்துல இறுதிக்குள்ள நம்முடைய மூதாதையர்கள் கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கான சில சான்றுகள் நமக்கு கிடைக்குது. சுமார் 28 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பியோசின் காலத்தோட இறுதிக்குள்ள நம்முடைய மூதாதையர்கள் கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கான சில சான்றுகள் நமக்கு கிடைக்குது. சுமார் 28 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளியோசின் காலம் முடிய இன்னும் சில லட்சம் ஆண்டுகள் இருந்த நேரத்துல எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கீழ்த்தாடை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இதுதான் லெடி தாடை அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட அடிப்படையில தான் ஹோமோ என்ற ஒரு புதிய பேரினம் அந்த காலத்துல தோன்ற ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பின்னாடி சுமார் 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளியோசின் காலம் முடிவுக்கு வந்தது. அதோட சேர்த்து நியோஜின் காலமும் முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க குவாட்டனரி காலம் ஆரம்பிச்சது. இதுதான் செனோசை காலத்தோட நாம தற்போது இருக்கும் பகுதி. ஆனா இங்க இருந்து ஆரம்பிக்கிற கதை இன்னும் ரொம்பவே பெருசா இருந்தது. கடைசி பனிக்காலம், மனிதர்களோட உலகம் முழுக்க பரவல், இறுதியில ஹோமோசேபியன்ஸ் உருவாகி உலகத்தோட பல பகுதிகளுக்கு பரவியது என்று அடுத்த சில மில்லியன் ஆண்டுகள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே தனியா ஒரு பெரிய கதையே. அதனால இந்த பகுதியை நாம இங்கே முடிச்சுட்டு அந்த கதையை அடுத்த அத்தியாயத்துல நம்ம தனியா பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்த சினோசை காலத்தை ஒரு தடவை திரும்பி பாருங்க. இந்த கதையை ஆரம்பிக்கும் போது பூமி ஒரு மிகப்பெரிய அழிவுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருந்தது. டைனோசர்கள் இல்லாம போயிருந்தது. ஏராளமான உயிரினங்கள் அழிஞ்சு போயிருந்தது. அதனால பூமியில மில்லியன் கணக்கான புதிய சூழலியல் இடங்கள் காலியா இருந்தது. அந்த இடங்களை பாலூட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா நிரப்ப ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு காலநிலை மாறிச்சு. சில நேரம் பூமி ரொம்ப சூடானது, சில நேரம் கடுமையா குளிர் இருந்தது, காடுகள் சுருங்கி இருந்தது, புல்வெளிகள் பரவி இருந்தது. இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் சேர்ந்து மனித குரங்கள் வளர்றதுக்கும் பின்னாடி நம்முடைய மூதாதையர்கள் உருவாகிறதுக்கும் ஒரு புதிய சூழலை உருவாக்குச்சு. அதனால எகிப்தியோ பித்திகஸை பார்த்தா இது நம்மை போலவே இருக்கே நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது வாழ்ந்த உலகமும் அதுக்கு பிறகு வந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளும் சேர்ந்து உருவாக்கிய பரிணாம பாதையில தான் நாம வந்திருக்கோம். நாம இன்னைக்கு வாழ்ற இந்த உலகம் எப்பவுமே இப்படிதான் இருந்தது கிடையாது. நாம பார்க்கிற பாலூட்டிகள், பறவைகள், புல்வெளிகள், காடுகள், மலைகள், கடல்கள், ஏன் நம்ம மனிதர்களே கூட இவைகளோட இன்றைய வடிவம் உருவானதுல செனசோய் காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. வரலாற்றுல எத்தனையோ காலகட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய காலம். பூமியில இருக்க உயிரினங்களோட இந்த பெரிய கதையில அடுத்ததான் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, உங்களுக்கு என்ன டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். தொடர்ந்து காத்துருங்க. இந்த மாதிரி புது புது தகவலோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, bye bye.